லிஸ்ட் ரெண்டு சமமாக காணாது. லிஸ்டும் பெருசா இருக்குது. பொக்கெட்ல இருக்கிறத விட லிஸ்ட் பெருசா இருக்குது. நம்முடைய குடும்ப நிலைமைகள் அப்படியாய் மாறிக்கொண்டு வருகிறது. லிஸ்ட். அதே கணவனிடத்துல மனைவி அவருடைய அன்புக்காக ஏங்கினார். நல்ல விடயம் கொடுங்க. கணவன் மனைவி உருவாடும் பொழுது, பேசும் பொழுது, எந்த மனைவி கணவனிடத்துல லிஸ்ட கொண்டு கொடுக்குறாங்க, இதை வாங்க, இதை வாங்க, இதை வாங்குங்க, அந்த அன்பே அவருக்கு நடுவில் இல்லாம போயிடும். எந்த மனைவி கணவனை பார்த்து உங்களுடைய அன்புதான் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறாளோ அந்த குடும்பம் அது பரலோக சந்தோஷத்தினால் நிறைந்ததாக இருக்கும். 6 நாட்கள்ல நான் திருமணத்துக்கு எழுதி போட்டு வந்த நாட்களை மனைவி மெதிச்சிருப்பா, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், ஒரே அனுப்பி கொண்டே இருப்பா, நீங்க வேணும். இதை நான் தியானிச்சு கொண்டிருக்கும் பொழுது காலையில ஜெபத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார். 6 நாட்கள் உடைய மனைவி உன்னை பார்த்து நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நான் மெசேஜ் அனுப்பி கொண்டிருப்பாங்க. இப்ப நான் அந்த மெசேஜ் அதே போலதான் நீங்களும் காணப்படுறீங்க. நம்ம உதாரணத்துக்கு விளங்கப்படுத்து ஏன்னா அப்பதான் நமக்கு புரியும். ஆதியில் எல்லாம் என்ன வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், மெசேஜுக்கு மேல மெசேஜ், நீங்க வேணும். இப்பொழுது எல்லாம் வந்து நீங்க வேணும் வசனமே இல்லாம போயிட்டு தர காரணம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் அதே போலதான் நீங்கள் என்னை ஏன் தேடுகிறீர்கள்? நான் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் என் குமாரனை நான் கொடுத்தபடினால் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். 91 சங்கத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் வல்லமையும் பூமிக்குரிய ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைப்பது நிச்சயம். ஆனால் நீங்கள் என் பிரசன்னத்தில் என் பட்சத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன வழி? நான் அவரோடு இருக்க, அல்லது அவர் என்னோடு இருக்க, நான் உங்களுடைய பிரசன்னத்திலே மறைந்திருக்க, அவரை பார்த்து நீங்க வேணும் என்று சொல்ல. யார் வேணும் என்று, யார் வேணும் என்று சொல்ல? ஆண்டவரை பார்த்து நீங்க வேணும். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு பக்கத்துல அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாத மனைவிக்கு என்ன வேணும், ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் என்று. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பார், ஏனென்னை தேடுகிறாய் மரியாதை கிடையாது, அல்லது உனக்கு என்ன வேணும் என்றுதான் நிச்சயமா நம்ம கேட்பார். அப்பொழுது நாம உடனே சொல்லுவோம், உடனே யோசிக்காம சொல்லுவோம். நமக்கு தெரியும் நம்ம உள்ளத்துல என்ன நிறைஞ்சி இருக்குது. வேறதாங்க, விசா தாங்க, காசு தாங்க, வீடு தாங்க, காசு தாங்க, நாங்கள் இதுதாங்க, இதுதாங்க, கடன் எல்லாம் கொடுக்கணும், இவ்வளவு பேங்க்ல ஒரு 50 பிள்ளைங்க பேர்ல, சின்னவட்ட பேர்ல ஒரு 50 பேர் இவர் சொல்லிக் கொண்டு எழுதி ஆண்டவர் அவர் போயிட்டார். ஏன் அவரால் அதை கேட்க முடியல, அவரால் சகிக்க முடியல. தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை நேசித்த ஆண்டவர், தன்னுடைய ஜீவனை கொடுத்து எனக்கு ஒரு பாடும் நான் படாமல் அத்தனை தானே பட்டு என்னை மீட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர், நாம் அவனை தேடும் பொழுது இரவு 12க்கு தேடினாலும் சரி, 1க்கு தேடினாலும் சரி, 2க்கு தேடினாலும் சரி, அல்லது அதிகாலை எழுப்பி தேடினாலும் சரி, அல்லது மதியம் அந்தி சந்தி மத்தியானத்தில் நீங்க எப்பொழுது தேடினாலும் சரி, அவரை தேடும் பொழுது அவர் பார்க்கிறார், ஏன் என்னை தேடுகிறாய்? நான் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதோட அர்த்தம் நான் உன்னோடு இருக்க வேண்டும், அல்லது நீ என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய பிரசனத்தில் நீ இருக்க வேண்டும், என்னுடைய அன்பில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? வேதம் சொல்வது 1 கொரிந்தியர் 3:6 என்று சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் எப்பொழுதும் நம்மோடு அல்லது நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். இதை நாம விளங்கிக் கொள்ளாதனால்தான் நீர் இல்லாட்டியும் பரவாயில்லை, நீர் ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு நாங்கள் வந்து ஆராதிக்கிறோம், அது போதும். அன்றைக்கு நீர் எங்களோடு இருந்தா போதும், மற்ற நாள் முழுக்க நாங்க கேட்கறத நீ கொடுத்தால் போதும். நாங்க எதையெல்லாம் லிஸ்ட் போட்டு போடாம, சில பேருக்கு லிஸ்டே இல்லையா, லிஸ்ட் மனசுல கையில இல்ல, லிஸ்ட் எங்க மனசுல லிஸ்ட் கடகடகடன்னு சொல்லுவாங்க. வசனம் வருவது இல்லை, ஆனா தேவைகள் எல்லாம் வந்து உடனடியா வந்து அதுக்கு நேரம் செய்யலாம். ஆனா வசனம் வராது. ஏனென்றா வசனம் எழுதப்படும் இடத்துல என்ன எழுதி இருக்குது, லிஸ்ட் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தேவன் எதிர்பார்க்கிறார், நான் எந்த நேரத்தில் ஜெபத்துக்கு போனாலும் நான் எப்படி ஜெபிக்க போகிறேன், என்ன நோக்கத்தோடு அவரை பாடுகிறேன், என்ன நோக்கத்தோடு அவரை துதிக்கிறேன், என்ன நோக்கத்தோடு அவரை ஆராதிக்கிறேன். தேவனுக்கு நம்முடைய உள்ளம் தெரியும். தேவனை நாம் துக்கப்படுத்தக்கூடாது, தேவனுக்கு தெரியும். அப்புறம் என்னுடைய மனைவியில் என்னுடைய நிழலில் இருந்தால் உனக்கு என்னென்னலாம் கொடுக்கப்படும் என்று 97 எழுதி வைத்துட்டார். இங்கே பவுல் சொல்றார், அவர் நம் பட்சத்தில் இருந்தார் உனக்கு என்ன வேணும் சொல்லு. தன்னுடைய குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆனால் அவன் பட்சத்திலே இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் என் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, அவருடைய நேசம் என் மேல் படரும் பொழுது எனக்கு என்ன தேவையோ அதை அவர்
தந்து விடுகிறார். அதற்காக நான் லிஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்க கூடாது நான் சொல்ல இல்லை. என்னுடைய மெயின் நான் அவரோடு உறவாட வேண்டும். அவருடைய அன்புக்காய் ஏங்க 12 மணிக்கு ஒழும்பி நான் லிஸ்ட கொண்டு போவாம இப்போ கேட்டேன். இவ்வளவு நாள் ஜெபிச்சு பார்த்தா ஒன்றுமே சேர்க்கல. இப்ப லிஸ்டோட எழும்பு 12 மணிக்கு எழும்பு சிஸ்டர் எழும்புங்க எல்லாம் எழும்புங்க 12 மணிக்கு. ஹல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அந்த நேரம் நித்திர காயம் வரைக்கும் ஹல்லேலூயா சோத்திரம் நித்திர காயத்துக்கு சுயநினைவு வந்துட்டு. இப்ப சுயநினைவு வந்து எங்க போயிட்டு மனசு முழுக்க லிஸ்ட்ல போயிட்டு உடனே லிஸ்ட் ஆண்டவர் துக்கப்படுத்துற காரியம். நம்முடைய மனைவி நம்ம பார்த்து எப்ப பார்த்தாலும் அன்பா ஒரு வார்த்தை நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்க நேசிக்கிறீங்களான்னு சொல்லாம எப்படி லிஸ்ட் போட நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? இவன் இதுக்கு தான் என்னோட வாழ்கிறாள். என்னதுக்காக லிஸ்ட் போட தான் வாழ்கிறாள். என்னுடைய அன்புக்காக இவள் இல்ல. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் லிஸ்ட். எப்ப வீட்டுக்குள்ள கால வச்சாலும் அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனாலும் அது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை. அதனால சிலவர்கிட்டே போறேன். அப்படி போனாலும் லேட்டா போவாங்க. நல்லா நித்திர கொண்டதுக்கு பிறகு போய் எழுப்ப முதல் வெளியே போய் அப்ப லிஸ்ட் ஒண்ணு வராது தானே மனசுக்கு. அவர் சொல்ற கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதனால நான் லேட்டா போய் நேரத்துக்கு கிளம்பி போறேன். வீட்டை இருக்க முடியலப்பா. அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மோடு நடந்து கொள்ள கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படி சிந்திக்க கூடாது. அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு ஒரு குறைவில்லை என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். நம் பட்சத்தில் அவர் இருந்தால் தன்னுடைய குமாரனை கொடுத்த மற்ற காரியங்களை 91 சங்கீதத்தில் சொன்ன காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? ஆனால் நான் அவரை பக்கத்தில் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீ எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தினால நான் எப்பொழுதும் நிறைந்திருக்க. அவருடைய பிரசன்னம் என்ன எப்ப விட்டு போகுதோ அப்பதான் எந்த ஆணோ எந்த பொண்ணு வாயில கதைக்கிறீங்களா தேவ பிரசன்னம் போயிட்டு நீ மாம்சத்துல கதைக்கிறான். எவ்வளவு காரியங்களை மாம்சத்துல கதைக்கணும் தெரியுமா? ஆவில கதைக்கிறவன் இந்து சூழல இழக்க மாட்டான். அப்படியா அப்படியா தெரியுமா? அப்படியா ஓகே எல்லாம் கத்தை பார்த்து கொள்வார். தன்னுடைய நிதானத்தை ஒரு நாளும் இழக்க மாட்டான். மாம்சத்தில் நடக்கிறோம் நிதானத்தை இழந்துருவான். அவ்வளவுதான். நிதானத்தை இழந்தால் ஆவியுடைய பிரசன்னத்தை இழந்தா அதுக்கு பிறகு மாம்ச மனுஷன் தான். ரோமன்ல சொல்லப்பட்டிருக்கு மாம்ச மனுஷன். அவர் அங்க போய் என்ன செய்ய போறாரு தெரியுமா? அங்க போய் கீழே போய் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் குரோதம், சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை போடுதல், வாயை தூசண வார்த்தைகளை பேசுறீங்க. ரோமன்ல படிச்சு பார்க்கலாம். எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள். அதை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டு சொன்னா இவங்க நரகத்துக்குள்ள போய் இதைத்தான் செய்ய வந்துருக்காங்க. நரகத்துக்குள்ள இந்த கூட்டம் போய் என்ன செய்யுது? இதே தான் நரகத்துக்குள்ள இவர்களுக்கு வேலை என்ன? ஒரு ஒருத்தர் இழுத்து ஒரு ஒருத்தர் அடிச்சு ஒரு ஒருத்தர் சண்டை பண்ணி ஆவியில ஆத்மாவில சகத்துல இல்ல. இவர்கள் பூமியில எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நரகத்திலும் தங்களுடைய கிரியைகளை செய்கிறார். எரிச்சல், பொறாமை, வாக்குவாதம், எப்ப பார்த்தாலும் வன்கள், எப்ப பார்த்தாலும் அவர்களுக்கு பொறாமை, ஒருவனுக்கு பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், எப்ப பார்த்தாலும் சண்டை. என வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரர்கள் அல்ல. அவர்கள் அங்க போயும் இதைத்தான் செய்யறாங்க. பூமியில அநேக நீங்க பாப்பீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் வைராக்கியம், எப்ப பார்த்தாலும் விரோதம், எப்ப பார்த்தாலும் குரோதம், எல்லாருடையும் சண்டை. ஒரு தரையும் பிடிக்காது, ஒரு தரையும் பிடிக்காது. நான் யோசிப்பேன், என்னோட ஓனரை பற்றி யோசிப்பேன். ரோட்ல வாரத்துல போனான்னு சொன்னா போற வாரம் முழு பொருளையும் தூசணும். எல்லாருடையும் நாய்க்கு கட்டாலும் தூசணம், குறுக்க வந்தாலும் தூசணம், சிக்னல் லைட்டுக்கும் தூசணம். நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பேசும் பொழுது நான் மனதில் எண்ணுகிறேன், இவன் எங்க போற தயாரா இருக்கான்? நரகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறபடி ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது. வார வார்த்தை முழுக்க மற்றவர்களை சபிக்கிறதும், மற்றவர்களை திட்டுகிறதும், மற்றவர்களை செத்து போன்னு சொல்றதும், நாசமா போன்னு சொல்றதும், அடிபட்டு செத்து போன்னு சொல்றதும், உன்னை அடிப்பன் உன்னை மேலே ஏற்றுவன்றதும், தனக்குள்ள சொல்றது. வாரத்துக்குள்ள கண்ணாடி கூட்டிட்டு போறதும் கேட்காது. கேட்டா சண்டைக்கு வந்துடுவான். உள்ள இருந்து இவ்வளவு கதை நடக்கும். பட்டப்படு தூசணங்கள். நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா இவர்களுடைய வாயிலே நல்லது வராது. ஏன்? இவர்களுடைய ஆத்மா அங்க நரகத்திலே மாம்சத்தின் மனிதர்கள். அதனால நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார் பவுல், அழித்தார் பிழைப்பீர்கள். அதைத்தான் நான் பேசுறதுக்கு இருந்தா கத்தத்திலிருந்து இந்த காலத்தை பேசுறேன். அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லைன்னா பிழைக்க மாட்டீர்கள்.
யாருக்கு சொன்னா தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு. அடித்தால் பிழைப்பீர்கள், இல்லைன்னு சொன்னா பிழைக்க மாட்டீர்கள். ஆக தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தேவனை நம்முடைய பட்சத்தில் வைத்துக் கொள்வதெல்லாம் எல்லாருக்கும் பிழைச்ச. அவரை எப்படி உன்னோட வச்சுக் கொள்வது? வேதம் சொல்றது அவனோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்தா அவர் மனுஷனாக வந்து தேவாலயத்துக்குள்ள போனார். போய் அங்க போய் என்ன செய்தார்? அங்கே உள்ளவர்களை நாம் விரட்டி போட்டு சொன்னார், இது இது என்னுடைய பிதாவுடைய வீடு, எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆனா இந்த வீட்டு என்ன செய்வீங்க? கள்ளர் குகையாய் மாட்டினீர்களே. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருக்குரிய வீடு இது ஜெப வீடு எனப்படும், துதி வீடு எனப்படும். இது எப்பொழுதும் சோஸ்திரத்தால் நிறைந்திருக்கிற வீடு, எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிற வீடு. இந்த வீட்டை எப்படி மாத்தினீங்க? கள்ளர் குகையாய் அல்லது பாவத்துக்கு அல்லது அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தீங்களே என்று சொல்லி அவர் நினைச்சார் சவுக்கெடுத்து அவர்களை விரட்டினார். அப்படி என்று சொன்னால் நாம் தான் அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இன்றைக்கு அவர் எரிசிலம் ஆலயத்தை தேடி போறதில்லை, அல்லது எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிற மலையில கட்டி இருக்கிற சேர்ச்சை போட்டு தேடி போறதில்லை. இன்றைக்கு அங்கெல்லாம் தேவன் இல்ல. இன்றைக்கு தேவன் இருப்பது நமக்குள்ள. நமக்குள்ள நீங்க எங்கேயும் தேவனை காண முடியாது. கல்லறைக்குள்ள போய் சில தலையை முட்டி முட்டி குத்துறா. நீங்க டிவில பாக்கலாம், எரிசிலம்ல போய் கல்லறைக்குள்ள முட்டுறாங்க, அங்க போய் அந்த மலையில இருக்கிறாங்க. நீங்க போய் ஸ்டோரியை பார்க்கறதுல தவறு இல்லை. அங்க போய் தலையை முட்டா எனக்கு பிரச்சனை பண்ணா அது வேதத்துக்கு புறம்பாடு. வேதம் சொல்றது நீங்களே அவருடைய ஆலயம். அறியீர்களா? அறிய மாட்டீர்களா? நீங்கள் அவருடைய ஆலயம். நீங்கள் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவர் உங்களை கெடுப்பார். தேவன் வெளியேறப்பட்டதாய் கண்டு அன்று அவருடைய மகிமை இறங்கின அந்த இஸ்ரேல் தேவாலயம் ரெண்டுக்கு ரெண்டா கிழிக்கப்படுது. அன்றைக்கு அவர் வெளியே வந்துட்டார். நீ நானும் அவருடைய ஆலயமாய் மாறிவிட்டு நமக்குள்ள வந்துட்டார். அதோடு அவர் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே திரைச்சிலே ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அவர் வெளியேறினார். அங்கே இல்ல. இன்றைக்கு ஆலயமும் இல்லை. பாருங்க, ஆண்டவரும் இல்லைங்க, ஆலயம் இல்லை. அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து உள்ளத்துல போக வேண்டும். அவர்களுக்கும் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து போக வேண்டும். உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவருடைய ஆலயமாய் மாறி விடுகிறான். இந்த ஆலயத்துக்குள்ள அவர் எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். அதை எப்படி அவரை நான் எனக்குள்ளே வைத்துக் கொள்வது? நான் அவரை வைத்துக் கொள்ளாமல் போனால் இந்த ஆலயம் கள்ளர் குகையாய் மாறிவிடும். சண்டைக்குரியதாய், விரோதங்கள், வைராக்கியங்கள், குரோதங்கள், வன்கல்கள், சண்டைகள், பழிவாங்குதல்கள். எந்த ஒரு மனிதனை கண்டாலும் நமக்கு திமசனம் கண்டால் நமக்கு என்ன செய்யுது? ஆலயமாக இருந்தால்